தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு எளிமையான உதாரணத்தோட கொஞ்சம் விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு நாட்டில் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதில் தேர்தல் தொகுதிகள் உதாரணமாக ஒரு 100 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இதில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 51 ஆசனங்களை வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூலாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த கட்சிக்குமே 51 ஆசனங்களை பெற முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தொங்கு சட்டசபை உருவாக்கப்படும். அதாவது உதாரணமாக பார்த்தோன்னா இப்போ பிரதானமாக 3 கட்சிகள் போட்டியிடுது அப்படிங்கிறத வச்சுக்குவோம். இதில் ஏங்கிற கட்சி 40 இடங்கள்லையும், பிங்கிற கட்சி 30 இடங்கள்லையும், சிங்கிற கட்சி 30 இடங்கள்லையும் வின் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். அப்போ எந்த கட்சிக்குமே 51ங்கிற ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான நம்பர் பெறப்படலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தொங்கு சட்டசபை உருவாகும். அந்த தொங்கு சட்டசபை எப்படி உருவாகும்னு கேட்டால், இப்போ இந்த ஏங்கிற கட்சி பியோடையோ இல்லை பிங்கிற கட்சி சியோட, சிங்கிற கட்சி ஏயோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக உருவாக்குவாங்க. இதுதான் தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க.